வணக்கம். இந்த சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியை இவ்வளோ ஆர்வத்தோடு நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க. அப்படி அந்த பிரச்சனையில் என்ன இருக்குது? ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை அவங்க கொண்டாந்து காட்டுறாங்க. அதை உட்காந்துட்டு இவ்வளோ ஆர்வமாக 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் இதை பார்க்குறீங்க. நம்ம சொந்த பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அதை யாராச்சும் இவ்வளோ ஆர்வமாக பார்க்குறீங்களா, வைக்கிறீங்களா? அதில் யாருமே இவ்வளோ ஒரு ஆர்வம் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களே. ஏன் நம்மளை நாயை அடிக்கிற மாதிரி அடித்து விரட்டி விட்டு இப்போ அங்கங்கே உலகம் ஃபுல்லாக கடந்து ஒரு அடிமை மாதிரி கிடக்கிறோம், கேட்க நாதியத்து போய் கிடக்கிறோமே. அதை என்ன எப்படி சரி செய்யலாம்? 60 வருஷமாக போராடி தோல்வி அடைஞ்சிருக்கிறோமே. வருங்கால சமுதாயம் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வழிகாட்ட போகிறோம்? நம்ம அடி வாங்கிட்டு நமக்குன்னு ஒரு நாடு அமைக்க வேண்டாமா? அதில் யாருமே இவ்வளோ ஆர்வம் செலுத்த மாட்டேங்கிறீங்களே, என்ன காரணம்? உணர்வு இருக்கா இல்லையா? என்ன காரணம்? அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதை விட்டு அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இப்போ பொண்டாட்டி அவன் கூட்டிகிட்டு போனான், அவன் பொண்டாட்டி இவன் கூட்டிகிட்டு போனான்னு சொல்லிட்டு அதை உட்காந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் பார்க்குறீங்களே. அது ஒரு வியாதி மாதிரிலாம் உங்களுக்கு ஆகிப்போச்சு. 60 வருஷமாக போராடி நம்ம தேசிய தலைவர் இப்போ எங்கே இருக்காரு ஏதுன்னே தெரியலை. அவரை வெளியில் கொண்டு வர வைக்கணும்னா தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி அவருக்குன்னு ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவர் களமாடிடுவார். நீங்கள் யாரும் போய் ஒன்றும் பண்ண வேண்டாம். அதுக்கு கூட உங்களால் பண்ண முடியல, சுரணக்கட்டு போய் இருக்கிறீங்களே. இப்படி என்ன உங்களுக்கு இவ்வளோ கேவலமாக இல்லையா? உங்களுக்கு உங்களை நினச்சி எப்படி உங்களுக்குலாம் தூக்கம் வருது? நம்ம தமிழன்னு சொல்லிக்கிறதுக்கு ஏதாச்சும் பெருமை இருக்கா உங்களுக்கு? கேவலமாக இல்லையா? இதுவரையும் முன்னோர்கள் வாழ்ந்தாங்களே, அவங்களாம் எவ்வளோ வீரத்தோடு வாழ்ந்துருக்காங்க, மானத்தோடு வாழ்ந்துருக்காங்க. நம்மளால் இப்படி வாழ முடியல, கேவலமாக இல்லையா? தூக்கம் வருதா உங்களுக்கெல்லாம்? முதல்ல அதுகளை மாற்றுங்க. அதுகளை மாற்றிட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பொழுதுபோக்குறதுல நேரத்தை செலவிடுறதை விட்டுவிட்டு அடுத்து புரட்சியாக 4 பேருக்கு பரப்புரை செஞ்சு நம்ம நாடு அமையணும். இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் நாடு அமையணும். அதுக்கு என்னென்ன வழி இருக்கோ தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இந்த தந்தி டிவியில் மக்கள் முன்னால் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது, அதை பாருங்கள். அரசியலை படிங்க. அரசியலை படித்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், சும்மா கூமுட்டையிலாவே இருக்காதீங்க. திருந்துங்க. 3 அறிவு மாதிரியே இருக்காதீங்க. 6 அறிவு அடித்து கொண்டுட்டாங்க இத்தனை பேரை. வெக்கமா இல்லையா அவன் நமக்கு? சொல்வதெல்லாம் அவளும் என்னமோ 2 பேரை உட்கார வச்சுக்கிட்டு முடிய இப்படி ஆட்டி விட்டுக்கிட்டு ஆஹான்னு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாளுங்க. அதையும் கேவலமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டில் கூடங்குளம் பிரச்சனை இருக்குது, மின்சாரம் இல்லை. 2 முதல்வரையும் கூட்டி உட்கார பார்க்கலாம். ஆண்ட முதல்வரையும் ஆண்டுகிட்டு இருக்கிறவரையும் உட்கார வச்சு என் பிரச்சனை தீர்த்து வைக்க முடியுமா? எனக்கு தனியாக ஒரு நாடு வேணும். ராஜபட்சியை கூட்டி கொண்டாந்து உட்கார வச்சு தீர்த்து வைக்க முடியுமா? அவங்க தான் ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு டெய்லியும் அவள் ஒரு புடவை கட்டுறதுக்கு ஒரு நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கானா, அதையும் உட்காந்துட்டு ஆணு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இவன் பொண்டாட்டி அவன் கூட்டிகிட்டு போனான், அவன் பொண்டாட்டி இவன் கூட்டிகிட்டு போனான்னு இது ஒரு நிகழ்ச்சி. கேவலமல்ல? திருந்துங்க. நாடு அமைச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பொழுதுபோக்கு நிகழ்ச்சி வேணாலும் எப்படி வேணாலும் பாருங்க. அது வரையும் எவனும் தலையை நிமிர்ந்து நடக்காதீங்க, மீசையை முறுக்கி விடாதீங்க. வணக்கம்.